ஜெசி, திரும்பவும் சொல்கிறேன், இப்படி ஒரு ஃப்ளாட் இப்போ நமக்கு தேவையா? கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுக்கலாமே. நம்ம இருக்கிற வீடே நல்லா தானே இருக்கு. அது வாடகை வீடு இல்லைங்கோ, இது சொந்த வீடு. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இங்கே பாரு, 90% லோனுங்கிறது நம்ம ஆயிலையே அடமானம் வைக்கிற மாதிரி. அதான் கொஞ்சம். ஜெர்மன் ட்ரிப் போகிறோம்ல, அதில் நம்பிக்கை இல்லையா? டியூ கட்டுவேன். வாங்குறது கொடுக்கறத பற்றி பேசலை. வாழ்க்கை பூரா இஎம்ஐ தான் கட்டணும். கட்டி முடிக்கும் போது நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடும். எல்லாத்தையும் நெகட்டிவாக யோசிக்காது இல்லைங்கோ, கொஞ்சம் பாசிட்டிவாக பேசு. ராய் வந்துட்டு இருக்காரு, அவர் முன்னாடி எதையும் உளறி தொலைக்காத. அப்பா, அங்க இருக்க 3வது கிரே கலர் ஜன்னல் தானே நம்ம வீடு? ஆமா. அங்க இருக்கிற ஜன்னல் எல்லாமே கிரே கலர் தான். போடா சொல்லமாடா. போடா சொல்லமாடி. சண்டை போடக்கூடாது. அவன் சொல்றதான் கரெக்ட். டேய், நீ கரெக்டா மகனே? இங்கே தான் நான் ஃப்ளாட் வாங்கியிருக்கேன். பக்கத்து ஃப்ளாட் கூட ஃப்ரீயாக தான் இருக்குது. சிட்டிலேருந்து கொஞ்சம் அவுட்டர் தான், ஆனால் தண்ணி வசதி, காத்தோட்டம் இதெல்லாம் நல்லாயிருக்கும். உனக்கு ஏன் நான் இந்த ஃப்ளாட்டை ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா, நம்ம ஆஃபீஸ்லேருந்து ஒரு 4-5 பேர் இங்கே இருந்தால் எல்லாம் ஒன்றா இருந்த மாதிரி இருக்கும்ல. வீடு வாங்குறத பற்றி இப்போதைக்கு இந்த ஐடியா இல்லை. வேணா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி போடலாம். உன் ரெக்கமெண்டேஷனை கன்சிடர் பண்ணல, பிகாஸ் யூ ஆர் மை ஸ்பெஷல். ஹே, அப்போ நீ வாங்குறியா? மந்த்லி 50,000 இஎம்ஐ. அந்த கமிட்மெண்ட்காக தான் ஜெர்மன் ட்ரிப் போகணுன்னு ஆசைப்பட்றேன். இதோ இதான் அவரோட உலகம். குழந்தைங்க, வீடுன்னு. நான் கரியர் கான்ஷியஸான கேர்ள் தான். எனக்கு லைஃப்பில் இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணணும்னு ட்ரீம்ஸ் இருக்கு ராய். ஓகே, உன் பேரை லிஸ்ட்டில் கொண்டு ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ராய். இளங்கோ, நீ தூங்குனதுக்கு அப்புறமா இளங்கோ, கார் எப்போ வரும்? ஒரு 10 நிமிஷத்துல வந்துடும். அவனுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், எடுக்க மாட்டேன். எனக்கு பார்ட்டில 2 ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன். சூப்பரா. நானும் பார்ட்டில 2 லெக் பீஸ் சாப்பிடுவேன். சாப்பிடு. சொல்லு. ஒரு பறவை வந்து ஹலோ, யோ எங்கேயா இருக்க? இது போனை வைங்க. அது வண்டி பஞ்சர் ஆயிடுச்சான் வர்ற வழியில. பைக்ல போயிடலாமா? எங்க கிளம்பிட்டு இருக்கோம், பைக்ல போலாமான்னு கேக்குறேன். பார்ட்டிக்கு யாராவது பைக்ல போவாங்களா? இதுக்கு தான் ஒரு கார் வேணுங்கிறது. வேலையே இருக்கலாம்னு சொல்லு. கீழே வந்து நடு ரோட்டில் நிற்கிறேன். நடு ரோடெல்லாம் இல்லை ஜெசி, நம்ம காம்பவுண்டு தானே. ஒரு நிமிஷம் இரு, ஒரு நிமிஷம். ஹலோ மாமி, மாமி உங்கள் கார் இருக்கா? ராய் எங்கே இருக்கீங்க? டிரைவரை போட்டு உடனே அனுப்புங்களேன். அப்படியா? நாங்கள் போய் இறங்கிட்டு திருப்பி அனுப்பிச்சிடுறேன். என்னை வந்து பிக் பண்ணிக்கிறீங்களா? கால் டாக்ஸி வர கொஞ்சம் லேட் ஆகுது. தேங்க்ஸ் தேங்க்ஸ். ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் மேம். 5 நிமிஷத்தில் கார் இருக்கும், ஓகேவா? ராய் பக்கத்தில் வந்துட்டாரு. ராய் வண்டியில் நான் போகிறேன். நீங்கள் ஆறாமற ஒரு வண்டியை பிடிச்சி வந்து சேருங்க. ஹாய். ஹாய். ஓ, ஃபேமிலியோட இருக்கீங்களா? இல்லை நீங்கள் அவங்கள கூட்டு போங்க. ஓகே, கேப் சொல்லிட்டீங்கல்ல? நான் வேணா ஒருத்தரை கூட்டிகிட்டு போட்டுமா? அப்பா கூடயே வரேன். நானும் அப்பா கூடயே வரேன். ஓகே, பை, see you there. பை. நம்ம 3 பேரும் தனி காரில் போகிறோம். ஏன் போகிறோம்? ஏண்டா டேய், நீ தான் லெக் பீஸ் சாப்பிடணும்னு சொன்னா, நீ ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு சொன்னியா? வேண்டாம், அம்மா தான் நம்மளை விட்டுட்டு போனாங்கல்ல. பார்ட்டிக்கு போக வேண்டாம். வேற எங்கே போகிறது? ஹே, நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், லெக் பீஸ் சாப்பிட்றோம், ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம், அப்பா முட்டை போண்டா சாப்பிட்றேன், மகிழ்ச்சியாக கொண்டாடுறோம், மன நிறைவோடு திரும்பி வரோம். அம்மா இன்னும் வரல, நம்ம தான் ஃபர்ஸ்ட். உள்ள போ. ஏய் காட்டுற. வாடா. Welcome to Alpha, the city of 1,000 planets. வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய கேள்வி கனவல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். சில அடிப்படையான விஷயங்கள் இருந்து போலான்னு எனக்கு தெரிஞ்ச புள்ளி விவரங்களை சொல்கிறேன். இந்த வரேன். இளங்கோ வரேன். கதவை திறடா. என்னாச்சு? ஏய் இரு. சாப்பிட்டியா? சாப்பிட்டாங்களா? தூங்கிட்டாங்களா? இளங்கோ என்னை ஏன் தள்ளி விட்ட?
என் பசங்க பேசணும். ஒரே ஒரு பெக்கு தான், கொய்யாப்பழம் ஃப்ளேவர். சும்மா ஜில்லுன்னு இருந்துச்சு. சோஷியல் ட்ரிங்க்ஸ் நினச்சதெல்லாம் நடக்கிற மகிழ்ச்சி. நான் சொல்ல தோணல இல்லைங்க. ஐம் சாரி. அம்மா இன்னைக்கு அப்பா கூட 2 ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். அது அம்மாவும் பார்ட்டியில் சாப்பிட்டாங்களாம். நீ தூங்கு தூங்கு. வா அது கேட்குறாள். வா ஜெசி. ஏய் இளங்கோ, வா. யூ ஆர் மை மேன். சரி. ஐ லவ் யூ. உனக்காகவும் குழந்தைங்களுக்காகவும் தானே நான் உழைக்கிறேன். ஜெர்மன் ப்ராஜெக்டில் நான் இருக்கேன். 2 years. ஈஷியாரில் வீடு, BMW காரு. ஜெஸி மேக்ஸ் her own world. அம்மாவுக்கு என்னாச்சுப்பான்னு கேட்டாங்க. தலைவலின்னு சொன்னேன். இப்போல்லாம் அவங்கக்கிட்ட எதையுமே மறைக்க முடியல ஜெஸி. நிறைய டிவி ப்ரோக்ராம்ஸ் பார்க்குறாங்க. எல்லாமே அவங்களுக்கு தெரியுது. நீ பார்க்குற வேலை உனக்குள்ளே இருந்த அழகான பொண்ணை கொன்னுருச்சு. நீ நிறைய மாறிட்ட. நான் ஏதாவது சொல்லணும்னு எதிர்பார்க்குறியா? நீ மகிழ்ச்சியாக இருக்கியா? ஏன் கேட்குற? அப்போல்லாம் எனக்கு 12,000 ரூபா சம்பளம். நீ வேலைக்கு போகல. வீட்டில் நீயும் நானும் மட்டும்தான். ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். இப்போ கிட்டத்தட்ட 1,00,000 ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிற. பழைய நிம்மதி இல்லையோன்னு தோணுது. இப்போ என்ன சொல்ல வர? நீ சம்பாதிச்ச 12,000 தான் நான் படித்து வேலைக்கு போய் இப்போ 1,00,000 ரூபா சம்பாதிக்கிறேன்னு சொல்றியா? தப்பாக புரிஞ்சுக்கிறாத. நம்ம 2 பேரும் தானே பேசிகிட்டு இருக்கோம். எதுக்கு இவ்வளோ சவுண்டு? அப்போ நான் கத்துறேன்னு சொல்றியா? குற்ற உணர்ச்சியில் சத்தம் போடுற. சரி விடு, எதுவும் பேச வேண்டாம். அப்போ நீ பொறுமைசாலி, நான் சண்டைக்காரி, அப்படி தானே? அது என்ன, எப்போ பாரு என்ன ஒரு குற்றவாளி மாதிரியே ட்ரீட் பண்ற? நம்ம பார்க்குற வேலைக்காக நம்ம கேரக்டரை பலி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன், அவ்வளோதான். ஸ்டேட்டஸ் மாறுறப்போ நாமளும் கொஞ்சம் மாறுறதுல தப்பு இல்லை. சோஷியல் ட்ரிங்க்ஸ், பார்ட்டி கல்ச்சர் இதெல்லாம் உனக்கு தெரியாது. நீ கன்சர்வேட்டிவ். வாரம் முழுக்க வேலை செஞ்சு வாரத்தில் ஒரு நாள் ரிலாக்ஸ் பண்ணலாம்னா என் வீக்கெண்ட் முடியே கெடுக்கிற. ஐ நோ மை லிமிட்ஸ். கீப் யுவர் லிமிட்ஸ். அட்வைஸ் பண்ணி என்னை கொன்னுறாத. ஹலோ, யாரு? ஹலோ மேடம். ஹலோ மேடம். மேடம் வெளியே போங்க மேடம். சும்மாரியா? ஹலோ நீங்க வெளியே போங்க. நீங்க ஏன் உள்ள வந்து? ஹலோ இங்க போங்க. யோ யாரே உள்ள? யோ உள்ள யாரியா? கதவு திறங்கல. யோ வாயா. சார் ஃபேமிலி சார். யோ ஏட்டு உள்ள போய் அவளை தட்டி தூக்கிட்டு வாயா. தூங்குற மாதிரி ஆக்ட். ஃபேமிலி சார். வர்றவன் பூரா ஏன் சொல்றான்? யோ வா வா வெளியில வாயா. வண்டியில எடுத்து போ. சரியா? என்ன சார் ஃபேமிலியா? ஆமாம் சார். எதுக்கு சார் தேவையில்லாம இந்த மாதிரி லாட்ஜில எல்லாம் ரூம் போட்டு தங்கி இருக்கீங்க? ஏய் போ போ வண்டியில ஏத்து அவன. யோ லாட்ஜ் ஒன்று போட முடியும். எவ்வளவு தடவை சொன்னாலும் அவனுக்கு புத்தி வராது. ஏய் காசு தர முடியும்.
ஹலோ ஹாய் Hey, hi Jessie. Wake up. ஐ நோ யூ நாட்டி. Hey, hi darling. So you made it. How's the party going? Oh, James, look who's here. Hey Jessie, you look stunning. Okay, come let's drink. Your drink, sir. Hey, Bharat. hey ஆதிரா. Cheer up, Ilango. Come on, have a drink. ஹாய் சார் சார் யார் தெரியும்ல இவர் தான் ஜெஸி ஹஸ்பண்ட். Hi, Manoj. ஓ சார் போஸ்டிங் தெரியும்ல. சார் நான் ஒரு வேலையும் பார்க்கல, சும்மா தான் இருக்கேன். ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்கீங்களா சார்? சார் ஹவுஸ் ஹஸ்பண்ட்னா என்ன மாதிரி வேலை இருக்கும்? சமைக்கிறது, குழந்தைய பார்த்துக்கிறது, துணி துவைக்கிறது, முறவாசல். சார் ஒரு சின்ன டவுட்டு, சில சமயம் வீட்டுக்கு போகும்போது என் ஒய்ஃபுக்கு நான் மல்லிகை வாங்கிட்டு போவேன். ஜெஸ்ஸி உங்களுக்கு அப்படி என்ன சார் வாங்கிட்டு வருவாங்க? Handbag. நான் ஊரா சார், உங்கள் டபுள் மினிக்கெல்லாம் எனக்கு அர்த்தம் தெரியாது. ராஜபாளையம் பக்கத்தில் சேத்தூர் கரட்டு மண், ஏர் பிடிக்கிறது வரப்பு வெட்டுறதுன்னு கஷ்டப்பட்டு வளர்ந்த உடம்பு. ஆனால் முரட்டு உடம்பு. நல்லா பார்ட்டியில் குடிச்சிட்டு சிக்கன் மட்டன் தின்னுபிட்டு ஒயிட் ரைஸ் இருக்கா ரசம் இருக்கான்னு தேடி அலைவீங்களே, காலையில் கழியும் போது நல்லா கழியணுன்றதுக்காக. அந்த வெள்ளை அரிசியை உருவாக்குற ஜாதி நாங்கள். எப்போ நீங்கள்லாம் எங்கள் ஊருக்குள்ளே கால் எடுத்து வச்சிங்களோ அப்போவே நாங்கள் ஊரை விட்டு வெளியேற வேண்டியதாகி போச்சு. பொம்பளைங்க உடம்புல புதையில தேடுறவங்களுக்கெல்லாம் புடவை துவைக்கிறது தப்பாக தான் சார் தெரியும். ரொம்ப கோவமாக இருக்கேன், ஆனால் அடக்கி வச்சுருக்கேன். உண்மையிலே பெரிய விஷயம் சார். இப்படி வாழ்றதுக்குள்ள ஒரு அர்த்தம் இருக்கு தெரியுமா? இட்ஸ் a kind of passion. ஆமாம் ஆமாம், இட்ஸ் a kind of passion. இது டேஸ்ட் பண்றியா? அம்மா உன்னோட குட்டி சாப்பிடலையா? இங்க தான் எங்கயாவது விளையாடிட்டு இருப்பாங்க. எங்க? அங்கிள் இதுல எது ஹி எது ஷி? இரு பாப்பா, நானே கூட்டிட்டு போறேன். இல்ல அங்கிள் நீங்க சொல்லுங்க, நானே போய்க்கிறேன். இருமா, நானே கூட்டிட்டு போறேன். அப்பா சூப்பரா ஐஸ்கிரீம் செய்வாரு, செம்ம டேஸ்டா இருக்கும். என்னடா? ஏய் ஆதி, என்னாச்சுமா? பேட் டச். யாரு? டேய் இதுக்குன்னு வருவீங்களாடா? நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி கொடுத்தாண்டா வளர்த்துருக்கேன். நல்லா கண்ட இடத்துல கை வைப்ப நீ. குழந்தடா இளங்கோ. என்ன? ரியாக்ட் பண்ணியிருக்க கூடாது, என்கிட்ட சொல்லியிருக்கணும். இப்போ என்னாச்சு? நம்ம பொண்ணுகிட்ட ஒருத்தர் மிஸ்பிஹேவ் பண்ணான்னு எல்லாருக்கும் எக்ஸ்போஸ் ஆனதை தவிர ஒன்றும் நடக்கல. உனக்கு எங்கே எப்படி பிஹேவ் பண்ணுறதுன்னு தெரியல. நடந்து போனால் 4 பேர் இடிக்கிற மாதிரி ஒரு நெருக்கடியான சொசைட்டியில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதில் இது சரி அது தப்புன்னு சொல்லிட்டு நீ கோவப்படுற மாதிரிலாம் என்னால் கோவப்பட முடியாது. எனக்குன்னு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. ஒரு சில இடங்களில் நிதானமாக தான் இருக்கணும். இந்த பொசிஷனுக்கு வரணும்னா அவ்வளோ உழைக்கணும்.
நாளைக்கு நீ பண்ணி வச்ச எல்லா தப்புக்கும் நான் தான் பதில் சொல்லணும். நான் இங்க பேசிட்டு இருக்கேன், நீ பண்ணதுல சரிங்கிற மாதிரியே உட்கார்ந்துட்டு இருக்க. நான் இங்க பேசிட்டு இருக்கேன். நீ வீட்டுக்குள்ளே இருந்து பொம்பளைங்களோட பேசி பேசி உன் உலகம் சுருங்கிடுச்சு. நீ ஒரு கன்சர்வேட்டிவான பொம்பளை மனநிலைக்கு அந்த வந்துட்ட. இடத்துல உன்னை அரைஞ்சு பல்ல உடைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் ஜெசி? பொம்பளை அடிக்க கூடாதுன்னு பேசாம இருந்தேன். பேசுவ பார்த்துட்டு இருந்த வேலையை விட்டுட்டு உனக்கு வீட்டுல உட்காந்து சமைச்சு போட்டு தொண்டு ஊழியம் பண்றல, நீ பேசுவ. தொண்டு ஊழியமா? சிரிக்காத ஜெசி, சிரிக்காத. ஹலோ, ஏதோ நீ எனக்கு வாழ்க்கை கொடுத்த மாதிரி பேசுற. வீட்டு வாடகையில இருந்து மளிகை சாமான் வரைக்கும் ஏன் சம்பளம். நீ உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்க. பெரிய வீடு, ஏசி ரூம். பெரிய வீடு, ஏசி ரூம்ல எல்லாம் சந்தோஷம் இல்ல ஜெசி. தூய்மையான அன்புலையும் எளிமையான வாழ்க்கையில இருந்து அது இருக்கு. தூய்மையான அன்பு எடுத்துட்டு அப்படியே போ. ஒரு நாள் உன்னை யாரும் மதிக்க மாட்டாங்க. தப்பா பேசாத, தப்பா பேசாத ஜெசி. ஒரு நல்ல கணவன் மனைவி சண்டையோட தூங்க கூடாது, சண்டையோட எழுந்துக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். அதனாலதான் இவ்வளவு பொறுமையா இருக்கேன். என்னோட பொறுமையை நீ இயலாமன்னு நினைச்சுக்காத. இங்க பாரு இளங்கோ, என்ன இந்த மாதிரி ஆர்குமெண்ட்டுக்குலாம் இழுக்காத. நீ 20 வருஷம் உட்கார்ந்து சம்பாதிக்கிறத நான் 2 வருஷம் அசால்ட்டா சம்பாதிச்சிருக்கேன். என் குழந்தைங்க இப்ப எப்படி இருக்கணும், ஃபியூச்சர்ல எப்படி இருப்பாங்க நான் முடிவு பண்ணிருக்கேன். அப்படித்தான் இருப்பாங்க. வேணும்னா நீ அதுல வாழ்ந்துட்டு போ. அப்படிலாம் என்னால வாழ முடியாது. காசுக்காக மானத்தை விட்டுட்டு என்னால வாழ முடியாது. அப்ப போ. வெளியில போய் ஒரு நாள் வாழ்ந்து பார். சோத்துக்கு சிங்கி அடிப்ப. முடியலனா திரும்ப வந்துரு, மன்னிச்சு ஏத்துக்கிறேன்.